ஒரே நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய மு.க.ஸ்டாலின் மற்றும் விஜய். கொளத்தூரில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினும், பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் தி.மு.க. தலைவரும், தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் இன்று பகல் 12 மணியளவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனிடையே, பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் அதே நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் கொளத்தூரிலிருந்து மு.க.ஸ்டாலினும், பெரம்பூரிலிருந்து விஜயும் அவரவர் பிரச்சார வாகனத்தில் சாலை வலம் வந்தனர். பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூர், வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதிகளில் த.வே.க. தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 இடங்களில் விஜய் போட்டியிடுகிறார். ஜெயலலிதா போலவே இவரும் 2 இடங்களில் போட்டியிடுகிறார். மேலும் 2 இடத்திலும் தி.மு.க.வின் கோட்டையாக இருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு எனவே பார்க்கப்படுகிறது. பெரம்பூரில் விஜயை எதிர்த்து தி.மு.க. மற்றும் பா.ம.க. களம் காண்கிறது. ஆனால் திருச்சி கிழக்கை பொறுத்தவரையில் தி.மு.க. மற்றும் அ.தி.மு.க. நேரடியாக விஜயுடன் மோதுகின்றன.